முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் சைவக் கடவுளான சிவன், பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனான முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. இவர் கானகங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார். மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குறத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவர். தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் ஆவார். பண்டைய காலத்தில் கௌமாரம் எனும் தனித்த மதமான இருந்த முருகன் வழிபாடு பின்பு சைவ சமயத்துடன் இணைந்தது. பிரம்மனின் பேத்தியும் தட்சனின் மகளுமான தாட்சாயினியை சிவபெருமான் மணந்தார். ஒருமுறை தட்சன் சிவபெருமானை யாகத்திற்கு அழைக்காமல் அவமானப்படுத்தினார். இதனால் கோபமடைந்த தாட்சாயினி அக்னியில் விழுந்து உயிர் துறந்தார். பிறகு சிவபெருமான் தன் அவதாரமான வீரபத்ரனை அனுப்பி யாகசாலையையும் தட்சனையும் அழித்தார். பிறகு சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். தாரகன் என்ற அசுரன் பிரம்மதேவரிடம் சிவபெருமானின் புதல்வரை தவிர வேறு எவராலும் தமக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரம் பெற்றான். இதனால் கலக்கமடைந்த தேவர்கள் சிவபெருமானின் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர். அப்போது சிவபெருமான் தன் 3வது கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது. பிறகு அந்த தீப்பொறி சரவண பொய்கையில் 6 பகுதிகளாக விழுந்தது. இது 6 குழந்தைகளாக உருப்பெற்றது. கார்த்திகை பெண்கள் 6 இந்த 6 குழந்தைகளை வளர்த்தனர். இதனால் அவர் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்றார். பின்னர் ஒரு கார்த்திகை திருநாளில் பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் இணைத்தார். 6 முகங்களை பெற்ற இவர் ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகிறார். சிவனைப் போலவே முகத்திற்கு 3 கண்கள் என 6 முகங்களையும் சேர்த்து மொத்தம் 18 கண்களை உடையவர். ஒரு நாள் நாரதர் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரிடம் ஞானப்பழத்தை கொடுத்தார். அதை பெறுவதற்காக உலகை 3 முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் போட்டி வைத்தார். முருகன் தன் மயில் வாகனம் கொண்டு உலகை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் தம் அறிவு கூர்மையால் தாய் தந்தையரையே உலகம் என்று கருதி அவர்களை 3 முறை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபட காரணமாக அமைந்தது. மகிழ்ந்த முருகன் தமிழகத்தையே தாங்கிவிட்டார். இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபட காரணமாக அமைந்தது. முருகனின் 12 கரங்களில் 2 கரங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் காக்கின்றன. 3வது கை அங்குசத்தினை செலுத்துகின்றது. மற்றொரு கை ஆடை உடுத்திய தொடையில் பதிந்திருக்கின்றது. 5 மற்றும் 6வது கைகள் வேலை சுழற்றுகின்றன. 7வது கை முனிவர்களுக்கு அரும்பொருளை உணர்த்துகின்றது. 8வது கை மார்பில் உள்ள மாலையோடு விளங்குகின்றது. 9வது கை வளையலோடு சுழன்று வேள்வியை ஏற்கிறது. 10வது கை மணிகளை ஒலிக்கின்றது. 11வது கை மழையை அருள்கிறது. 12வது கை மணமாலையை சூட்டுகின்றது. முருகப்பெருமானின் அவதாரத்தின் நோக்கமே அசுரன் சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பது. அதன்படி முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். அதையொட்டி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. அதாவது அசைவ உணவை உட்கொண்டவர்களின் கடவுளாக இருந்த முருகனை வேலன் என்று மக்கள் வழிபட்டதாகவும் ஆட்டு இரத்தத்துடன் கலந்த தினைமாவை அவருக்கு படைத்ததாகவும் அதன் பின் வந்த சமஸ்கிருத வழிபாட்டு முறையில் முருகன் வழிபாடு சைவ வழிபாடாக மாறியதாகவும் முனைவர் சண்முகம் பிள்ளை குறிப்பிடுகிறார்.
கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமாளின் விசேஷ தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாத விசாக நட்சத்திர தினம் இவரது ஜென்ம நட்சத்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்தசஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் இதில் மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. மேலும் இன்று கார்த்திகை, இந்த கார்த்திகை தினத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அனைத்து சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து சேரும். குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நிம்மதி வேண்டியவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அனைத்து வரங்களையும் முருகப்பெருமான், அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நமக்கு அருள்வார். அதனால் விரதமிருந்து முருகனை வழிபட்டு அனைத்து ஆசிகளையும் பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.